உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் உறவுகளே வணக்கம். தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எமது உளமார்ந்த நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் என்றென்றும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மை நேரில் சந்திக்கும் நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை மிக உன்னதமாக வெளிப்படுத்தி வருகின்றீர்கள். மிக்க நன்றி. ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்சில் பெஸ்தி சிறை உடைப்பு தாக்குதலின் முதல் ஆண்டு நிறைவை முன்னிட்டு லாஃபயத் அவர்களின் கூட்டமைப்பு தேசிய கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்ய விரும்பியது. லாஃபயத் அவர்களின் முன்மொழிவு சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஜூலை 14 பெஸ்தி சிறை உடைப்பு நினைவேந்தல் அனைத்து பிரெஞ்சு மக்களின் ஒற்றுமையை கொண்டாடுவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. 1880 ரஸ்பாய் சட்டத்தால் ஜூலை 14 வருடாந்த தேசிய விடுமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 அன்று பெஸ்தி புயல் ஜூலை 1789 முழுமையான முடியாட்சியின் முடிவு நாளாக கொண்டாடப்படுகிறது. 1790 ஆண்டின் கூட்டமைப்பு நாள் தேசத்தின் ஒன்றியத்தின் சின்னமான பெஸ்தி தாக்குதலின் முதல் ஆண்டு. இரண்டுமே பிரெஞ்சு புரட்சியின் சின்னங்கள். பிரான்சின் குடியரசு தினம் 14 ஜூயே தொடர்பாக பிரெஞ்சு புரட்சி நூலை எழுதி வெளியிட்ட கா வாசுதேவன் அவர்கள், இந்த முடியாட்சியினுடைய மிக கொடூரமான குறியீடாக திகழ்ந்த பஸ்டி கோட்டையை மக்கள் தலைமையில் சென்று மக்கள் பாரிஸ் வாசிகள் உடைத்தெறிந்தார்கள், தகர்த்தெறிந்தார்கள், கல்லுக்கல்லாக பெயர்த்தெறிந்தார்கள். இது ஒரு விடயம். அதன் பின்னர் 14 ஜூலை மாதம் 1790 ஆண்டு ஒரு அரசியல் சாசனத்தை இவர்கள் உருவாக்கி அதை அரசரும் ஏற்றுக்கொண்டதாக, அவர் உண்மையில் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டதாக போலியாக நடித்து ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் ஒன்றை செய்தார்கள். அந்த இடத்தில் பிரகடனம் செய்யப்பட்டது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. அந்த நேரத்திலே 14 ஜூலை நடந்தது. பின்னால் எந்த நாளை தேசிய தினமாக கொண்டாடுவது என்கின்ற விவாதம் எழுந்த பொழுது 14 ஜூலை 1789 தான் கொண்டாட வேண்டும் என்று ஒரு பகுதியினரும் இடதுசாரியினரும், 14 ஜூலை 1790 தான் கொண்டாடும் இன்னொரு பகுதியினரும் விவாதம் எடுத்த பொழுது அவர்கள் ஆண்டை கைவிட்டு திகதியை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லோருக்கும் பொதுவான ஒரு சமரசமாக. ஆகவே இந்த 14 ஜூயே என்றதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. என்னென்ன அர்த்தங்கள் அவை? ஒன்று, அரச கோட்டையை உடைத்து முடியாட்சியை சிதைத்தது குறியீடு. இரண்டாவது, மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாகி விட்டார்கள், இங்கே ஒரு அரசியலமைப்பு உருவாகிவிட்டது, இங்கே மக்களுக்குள் பிரச்சனை இல்லை என்பதை குறிக்கின்ற இன்னொரு 14 ஜூலை. பிரான்ஸ் 2024 ஆண்டு குடியரசு தின கொண்டாட்டம் மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளாகவே நடத்தப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு உச்சநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு 1,30,000 போலீசாரும் ஜொந்தாமினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான பணிகள் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜூலை 14 பிரான்ஸ் குடியரசு நாளில் நடைபெறும் நிகழ்வின் பொழுது தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்ட நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 18 வயதான நபர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் தெரிவித்துள்ளார்.
தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லா ஷபெல் ஈசன் ஜுவல்லரி. சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டாக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் லா குர்னோவ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள். இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள். உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோர் சந்தர்ப்பம். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் கிங்ஸ் டிராவல்ஸ். பிரான்ஸ் அரசியல் கொதி நிலையிலேயே இருக்கின்றது. ஜூலை 16ஆம் தேதி கேப்ரியல் அத்தால் தலைமையிலான அரசாங்கம் விடைபெறும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கும் நாட்டுக்கும் ஒரு புதிய பிரதமர் நியமனமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய பிரதமரை சர்ச்சைக்குரியவரான ஜான்-லூக் மெலோன்ஷோ வரவேற்றுள்ளார். பிரதமராக வருவதற்கு ரெயூனியன் பிராந்திய சபை தலைவரான உகேத் பெலோ பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்மொழியப்பட்டிருக்கிறார். உகேத் பெலோவின் பிரதமர் பதவிக்கான வேட்புமனு இப்பொழுது இன்சுமிஸால் ஆதரிக்கப்படுகிறது. 73 வயதான அரசியல்வாதியான ரெயூனியன் பிராந்திய சபையின் தலைவராக விளங்கும் உகேத் பெலோ 23 ஆண்டுகளாக ரெயூனியன் தீவின் நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்குகிறார். நுவோ ஃப்ரோம் பாப்புலர் மக்கள் கூட்டணியில் இருந்து பிரதமர் பதவிக்கு வேட்பாளராக பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியால் முன்மொழியப்பட்டுள்ள உகேத் பெலோ தேசிய சட்டமன்றத்தில் அனைத்து தரப்புகளாலும் மதிக்கப்படுகிறார் என பார்ட்டி கம்யூனிஸ்டின் செயலாளர் ஃபேபியன் ரூசல் தெரிவித்துள்ளார். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் 2024 ஆரம்ப நிகழ்வு செயின் நதியில் திட்டமிடப்பட்டுள்ளது. செயின் நதியில் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது நீச்சல் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. செயின் நதியின் தூய்மை பற்றி அவ்வப்பொழுது சர்ச்சைகள் ஏற்பட்டன. 1.4 பில்லியன் யூரோ இந்த செயின் நதியின் சுத்திகரிப்பு பணிக்கு செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. செயின் நதியின் தூய்மை நிலையை நிரூபிக்கும் வகையில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ, பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ ஆகியோர் செயின் நதியில் நீச்சல் புரிய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் இருவரையும் முந்திக்கொண்டு ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை பிரான்சின் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அமெலி உடியா கெஸ்தெரா செயின் நதியில் நீந்தியுள்ளார். 10 நாட்களில் செயின் நதியில் நீந்த முடியும் என ஜூலை 12 வெள்ளிக்கிழமை அன்று பாரிஸ் நகரசபை அறிவித்திருந்ததை அடுத்து அமெலி உடியா கெஸ்தெரா செயின் நதியில் நீந்தியுள்ளார். இம்மாதம் 26ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரெயோடியா களஞ்சியம். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரெயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள், கிரெயோடியா களஞ்சியம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களின் ரெனசான்ஸ் மறுமலர்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் கேப்ரியல் அத்தால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பொதுத் தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஏனைய கட்சிகள் தங்கள் குழு தலைவர்களை தெரிவு செய்துள்ள நிலையில் ரெனசான்ஸ் மறுமலர்ச்சி கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு யாரும் தெரிவு செய்யப்படாத நிலை காணப்பட்டது. முன்னாள் பிரதமர் எலிசபெத் போர்ன்
உள்நாட்டு அமைச்சர் ஜெரா தர்மனன், பிரதமர் கேப்ரியல் அத்தால் ஆகியோரின் பெயர்கள் இந்த பதவிக்கு பிரஸ்தாபிக்கப்பட்டு வந்தன. அமெரிக்கா சென்றிருந்த குடியரசுத் தலைவர் நாடு திரும்பி ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூவருடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதன் பின்னணியில் கேப்ரியல் அத்தால் போட்டியிட்டார். அவரே ருனேசான்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மால் 201 ரூ து ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மால். இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன. வாங்கிச் செல்ல விரையுங்கள் லா ஷபெல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள். உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10.